பாருங்க, இப்போ ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறதுக்கு யாரெல்லாம் அங்க வராங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. ஆனாக்கா இந்த லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு. அது மிக முக்கியமானவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். பிரபஞ்சத்தின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து பின்வரும் மாமனிதர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். அத்ரி, சவணர், சரத்வான், அரிஷ்டநேமி, பிருகு முனிவர்லாம் வந்துட்டு தேவர்களுக்கு வந்துட்டு அவரு தான் ஆலோசனை சொல்லக்கூடியவரே. அதாவது நம்ம வந்துட்டு பாகவதத்தை சத்சங்கத்துல இருந்து கேட்காம நம்ம வேற விதமா கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிருகு மகரிஷியோட பெரியவர்கள தான் இருக்கணும். அடுத்து வசிஷ்டர், பராசரர், விஸ்வாமித்திரர், அங்கீரர், பரசுராமர், உதத்யர், இந்திர பிரதமர், இத்வமாகு, மேதாதிதி, தேவலர், அஷ்டசேஷனர், பாரத்வாஜர், கௌதமர், பிப்லாதர், மைத்ரேயர், ஔர்வர், கவஷர், கும்பயோனி, வைபாயனர் மற்றும் மகாபுருஷரான நாரதர். சத்சங்கத்திலிருந்து யாராவது பாகவதம் கேட்கலாம், நாரதோட ஒரு பெரியவனா இருக்காங்க.